இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். படத்துல என்ன விஷயம் ப்ரோ சொல்றாங்க? இட்லி கடை தான் மேட்ரு. படம் இருக்கு, நல்லா இருக்கு. படம் தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்கு. அருண் விஜய் இங்க பழைய மாதிரி தான். என்ன இருந்தால் விக்டர் சேம் அதே அப்படியே வருது. நல்லா இருக்கு, பாருங்க. ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா இருக்கு. 2 பேரும் நல்லா இருக்கு. ஷாலினி அவங்களும் நல்லா இருக்கு. நித்யாமலும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். நீங்க பாருங்க. லாக்னு சொல்ல முடியாது. சில பேர் ஏதாவது சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு படம் ஸ்லோவா இருக்கு, இதுவா இருக்கு. பார்த்து நீங்க பாருங்க, நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாப் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதுவா போகும். ஃபர்ஸ்ட் ஹாப் இன்ட்ரோல் பிளாக் சூப்பரா இருக்கு. இன்ட்ரோல் பிளாக் மஸ்ட் நீங்க பாருங்க. இன்ட்ரோல் பிளாக் நல்லா இருக்கு. அதுதான் படத்துல அதான் நல்லா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. பாருங்க. நல்லா இருந்துச்சு. டச்சிங்கா ஆச்சு ரொம்ப. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே தலைவர் ஆழ்த்தோட அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு. நல்லா இருக்குங்க ரொம்ப. சாங்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வாய்ப்பே இல்லை. ஜிவி தான் எனக்கு தெரிஞ்சு பக்கபலமா இருக்காரு இந்த படத்துல. ஜிவி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு படம் கொஞ்சம் இதுவா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா ஜிவி தான் மேட்ரே படத்துல. ஜிவி தனுஷ் கோஸ் பம்ப்ஸ் இது இன்டர்வல் சீன். கோஸ் பம்ப் சீன்ஸ் அப்புறம் ராஜ்கன் சார் அவங்க ஒரு சீனா வரும்போது நல்லா இருக்கும். அது ரொம்ப இதுவா இருக்கும். பாருங்க. கம்பேர்னு சொல்ல முடியாது. ஒரு ஜோனர் அப்படியே டைரக்ஷன் நீங்களே பார்க்கலாம். ராயன் நீக்கு இதுவும் பார்க்கலாம். இது பாருங்க. எல்லாமே நல்லா இருக்கு. படத்துல பிடிச்ச சீன்லாம் எல்லாமே பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. யாரோட ஆக்டிங் பெஸ்டா இருந்துச்சு? தனுஷ். ஃபைட் சீன்ஸ் நைஸ். சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் எப்படி மேடம் இருந்துச்சு? எல்லாமே நல்லா இருக்கு. போய் பாருங்க. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. கதை வந்து ஊர்ல எப்படி இட்லி கடைலாம் ஸ்கூல் படிக்கிறப்ப எப்படி பார்த்துருப்போம் இட்லி கடைலாம், அதே மாதிரி ஸ்கூல் மெமரிஸ்லாம் ரிட்டர்ன் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஒர்த்து மூவி தான். கூப்ஸ் பம்ப்ஸ்னா அவங்க அப்பா கடையை வந்து நேம் போர்டை வந்து உடைக்கிறது அருண் விஜய் வருவார். அப்போ வந்து திரும்ப அவர் அடிக்கிறப்பையும் ஃபர்ஸ்ட்லாம் அடிக்க மாட்டார். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கடையை உடைச்சதுக்கு அப்புறம் தான் அடிக்கிறதுக்கே போகிறார். அந்த சீன் மாசா இருந்தது. ப்ரோ பிஜிஎம் நல்லா இருந்தது ப்ரோ. ஃபைட் சீனாக இருக்கட்டும், சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓகே தான் ப்ரோ. அருண் விஜய் சூப்பராக பண்ணியிருந்தாரு ப்ரோ. கடைசியில் அவரே வச்சு செஞ்சுட்டாரு. மாவாட்ட விட்டார். இன்டர்வல் பிளாக் சூப்பராக தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸும் அருண் விஜய் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லுவாங்க. எதனா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ வந்து வேணான்னு சொல்றப்ப மாவாட்ட விட்டுருவாரு. கடைசியில அவரே வாயை திறந்து என்ன அடிக்கிறதா கூட அடிச்சிக்க, மாவு மட்டும் ஆட்ட வேணாம் அப்படின்னு. அது நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. ஃபேமிலிக்காண்டி படம் ப்ரோ. ஒர்க் மூவி. நல்லா இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங்னாலே மாஸ் தான் ப்ரோ. இட்லி தான் ப்ரோ. எல்லாருமே பக்கா ப்ரோ. எல்லாருமே ஒரு கோட்டான தரமான அவங்க இது கொடுத்துருக்காங்க ப்ரோ. பக்காவான தரமான படம். ஃபேமிலியா வந்து பாருங்க. பயங்கரமா இருந்தது ப்ரோ. கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. ஃபுல்லாவே படம் ஃபுல்லாவே கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. கிளைமேக்ஸே தரமா இருந்துச்சு ப்ரோ. படம் ஃபுல்லா ஒரு இதுவாகவே போச்சு, வைபாவே போச்சு ப்ரோ. பிஜிஎம்லாம் ப்ரோ அதான் ப்ரோ வைபா இருந்துச்சு ப்ரோ. படமே இட்லியே வச்சே பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. இவ்வளவு கேட்டா நான் வீடியோ சொல்லுது. வில்லனோட இது பயங்கரமா எடுத்துட்டு வந்து அப்படியே ஃப்ரெண்ட்லியா முடிச்சான் ப்ரோ. படம் சூப்பரா இருந்துச்சு. தனுஷ் சாரோட ஆக்டிங்கோட எனக்கு இந்த படத்துல ஒரு டைரக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் சத்யராஜ் சாரோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. அருண் விஜய் சாரோட ஆக்டிங் பக்காவா இருந்துச்சு. ஒரு நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 சீன் இருக்கு. எப்படின்னா அவருக்கு தனுஷ் சாருக்கு இந்த படத்தை ஒரு கண்ணுக்குட்டியை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அது சென்டிமெண்டலா அந்த கண்ணுக்குட்டியை வளர்ப்பாரு. அப்போ வந்து சமுத்திரகனி சார் வந்து அதை வெட்ட வரும்போது அந்த கண்ணுக்குட்டியை வந்து வெட்ட வருவார். அப்ப தனுஷ் சார் அதை அட்டாக் பண்ணும்போது சரியான சீனா இருக்கும். அப்புறம் வந்து சத்யராஜ் சார் வந்து அருண் விஜய பலார்னு ஒரு அறை விடுவாரு. ஆக்சுவலா அந்த சீன் சூப்பரா இருக்கும். ஓகே மேட்ச் ஆச்சு. அங்கங்க நல்லா இருந்துச்சு. ஆனா சின்ன சின்ன டீடைல்ஸ்க்கு அவர் மியூசிக் கொடுத்திருந்தாரு. ரொம்ப மைன்யூட்டா சின்ன சின்ன சீன்ஸ்லாம் மியூசிக் போட்டிருந்தாரு. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அவர்
ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ் ஆச்சு. படம் ஒரு 1/2 hour கிட்ட ஸ்லோவா தான் போகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆனா படம் பிடிக்கும். ஆக்சுவலா நீங்க ஃபுல் மூவியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மட்டும் பார்த்துட்டு படம் நல்லா இல்ல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இன்டர்வல் பிளாக் ஆக்சுவலா வந்து ரொம்ப மாசான இன்டர்வல் பிளாக் சொல்ல முடியாது, ஆனா நல்லா இருக்கும். நீங்க ஃபுல் ஸ்டோரியை பாத்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக் செமையா தான் இருக்கும். கிளைமேக்ஸ் அதான் சொல்றேன், கிளைமேக்ஸ்ல வந்து ஃபைட் இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய ஃபைட்லாம் கிடையாது. லாஸ்டா வந்து சென்டிமெண்டலா முடிச்சிருவாங்க படத்தை. அது ஆக்சுவலா சூப்பரா இருக்கும். அருண் விஜய் வந்து ஒரு ஆன்டாகனிஸ்ட் ரோல்ல இருந்து திருப்பி அவர் வந்து திருந்தி வர மாதிரி ஒரு மன்னிப்புலாம் கேட்டு அந்த மாதிரி சூப்பரா இருக்கும். எமோஷனலா எண்டிங் இருக்கும். இது வரைக்கும் எனக்கு அப்படி தெரியல. நானே போகும்போது ஃபர்ஸ்ட் ஏதோ எதையாவது இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருப்பாங்கன்னு தான் நினைச்சேன். அப்படி எதுவும் எனக்கு தெரியல இது வரைக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஃபேன்ஸோட பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா ஆக்சுவலா வந்து ஒரு ஃபேமிலி மூவி தான். நீங்க ஃபேமிலியா தான் பார்க்கணும். சூப்பரா இருக்கு. வேற லெவல். ராஜ்கிரண் தான் ப்ரோ, சென்டிமெண்டா நல்லா நடிச்சுக்காப்ல. அவங்க எப்போ பொரோட்டா கடையில இருந்து இட்லி கழிக்க வந்தாங்க, சூப்பரா நடிச்சுக்காங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சு. இல்ல ப்ரோ, சுந்தா தான் போச்சு. ஒரு ஃபேமிலியான என்டர்டைன்மெண்டான படம் தான். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. கூஸ் பம்ப்ஸ், தனுஷோட சீன்ஸ் எல்லாமே கூஸ் பம்ப்ஸ் தான். ஜிவியோட பிஜிஎம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஒவ்வொரு இதுக்குமே தனியா பிஜிஎம் சொல்லவே வேணாம். ஜிவி பிஜிஎம்னாவே நல்லா தான் இருக்கும், சூப்பரா தான் இருக்கும். அது நல்லாவே இருந்தது. வில்லன் அர்ஜுன், இவரு அருண் விஜய் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவரும் சூப்பரா பண்ணியிருந்தாரு. எல்லா ஆக்டிங்குமே சூப்பர் ப்ரோ. படம் ஃபுல்லாவே நல்லா தான் ப்ரோ இருந்தது. ஃபேமிலி என்டர்டைனர் தான், எல்லாருமே பார்க்கலாம். கிளைமேக்ஸும் நல்லா தான் ப்ரோ இருந்தது. எல்லாமே சூப்பரா இருந்தது. ஓரளவு சூப்பராகவே இருந்தது ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் ரசிகர் ரெண்டுமே பார்க்கலாம் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஃபேமிலி வந்து பார்க்கலாம். நல்ல கான்செப்ட் தான் ப்ரோ. நல்லா இருக்கு. கூஸ் பம்ப்ஸ்னா அப்பாவுக்காக திரும்பியும் ஃபாரின்லேருந்து வந்து ரிட்டர்ன் வந்து கடைக்காக உழைக்கிறாரு, மண்ணுக்காக இருக்கும் அப்படின்றது நல்லா தான் இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. புரியல ப்ரோ. சீரியஸாகவே நல்லா தான் ப்ரோ மூவி. நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஹீரோயினா புரியல. நித்யா மேம் பரவாயில்ல ப்ரோ, நல்லா தான் நடிச்சிருக்காங்க. அவனும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் ஃபைனலாக நல்லா தான் ப்ரோ, நல்லா முடிச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸ் நல்லா, அருண் விஜயும் ஒரு சேர்ந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டாக காம்ப்ரமைஸாக போயிட்டு நல்லா தான் ப்ரோ இந்த மூவி. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஃபைட் சீன்ஸ் நல்லா தான் ப்ரோ இருந்தது. ஃபேமிலிஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம். சூப்பரா இருக்கு படம். வேற லெவல். சொல்லவே வேணாம். எல்லாமே இன்டோர் சீன் நம்ம சூப்பரா இருக்கும் தல. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. நல்லா இருந்து. நல்லா சூப்பரா இருந்து. என்ன அவங்க சூப்பர், அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாம் சூப்பரா இருந்து. வேற லெவல். ரெண்டுமே சூப்பர் தான். நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியா இன்டர்வல் சீன் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. அது சூப்பரா இருந்துச்சு. அந்த வில்லேஜ் ஏத்த மாதிரி போட்டிருந்தாரு மியூசிக். சூப்பரா இருந்துச்சு. யாரு ஜி சூப்பர். அவங்க காம்போ ஏற்கனவே ஹிட்டான காம்போ தான். இதுல நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா தான் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபும் நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம். ஓவராலா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நல்லா இருக்கும். பார்க்கலாம். ஃபீல் குட் மூவினா வேற லெவல்ல இருந்துச்சு. தனுஷ்ல ஆக்டிங் எப்பவும் போல எல்லா படத்துலயும் நடிக்கிற மாதிரி இந்த படத்துலயும் நல்லா நடிச்சு. அவங்க அப்பா வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்க அப்பா ராஜ்கிரண் அவர் வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே ஓகே தானா, அந்த அளவுக்கு படம் ஹைப் இல்ல, இருந்தாலும் பார்க்கலாம். ஃபீல் குட் மூவி அவ்வளவுதான். இன்ட்ரோல் பிளாக்கை விட கிளைமேக்ஸ் சீன் தான் நல்லா இருந்துச்சு. பாட்டும் நல்லா இருந்துச்சு. எல்லா பாட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு. ஹீரோயின் ஓகே தானே, ஹீரோயின் ஆயிட்டீங்க அந்த அளவுக்குலாம். வில்லன்னு சொல்ல முடியாது, கடைசியில அவர் நல்லவரா மாறிடுறாரு.
ஓகே தான் படம். ஓவரால் ஒரு 5க்கு 4.5 தரலாம். ஆமா, ஃபேமிலிக்கான படம். டைரக்ஷன் ஓகே தானே, தனுஷ் டைரக்ஷன் எப்பவும் போல நல்லா இருந்துச்சு.